உங்கள் வீட்டு பூஜை அறை இப்படி இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். அதில் என்னென்னலாம் இருந்தால் எதெல்லாம் நமக்கு ரொம்ப வெகு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா கண்டா நமக போற்றி என்று நீங்கள் பதிவிடுங்கள். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு சிறிய தட்டு அல்லது கிண்ணத்தில் ₹1 நாணயம் அல்லது 21 அல்லது 51 அல்லது 108 வைத்து அதன் மீது பூ வைத்து ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் வைக்க வேணுங்க. பிறகு ஒரு சிறிய வலம்புரி சங்கு வாங்கி அதில் சிறிது அரிசி போட்டு நிரப்பி அதற்குள் ₹5 நாணயம் ஒன்று வைத்து அதற்கு பூ வைக்கவும். முடிந்தவர்கள் ₹100க்கு ஒரு சிறிய சந்தனக்கட்டை வாங்கி தட்டில் வைத்து பூ வைக்கலாம். பிறகு 11 கோமதி சக்கரம் வாங்கி ஒரு தட்டில் வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைக்கவும். இந்த 4ல் ஏதாவது 2 விஷயங்கள் செய்து வந்தால் கூட பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். தினமும் தண்ணீர் வைத்து அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போடவும். செவ்வாய் வெள்ளியன்று வெண்குங்குல்யம், வெண்கடுகு, மருதாணி விதை, பட்டை, லவங்கம் சேர்த்து சாம்பிராணி புகை காட்டவும். செவ்வாய் வெள்ளியன்று குல தெய்வத்திற்கு தனியாக ₹1 அல்லது ₹5 எடுத்து காணிக்கை வைத்து சேர்த்து கொண்டு வந்து அங்கு போகும்போது அந்த காணிக்கையை செலுத்தவும். மேலும் இறந்தவர்கள் படம் பூஜை அறையில் வைக்காமல் பார்த்து கொள்ளவும். வெகு சீக்கிரம் ஐஸ்வர்யத்தை இழுக்கும் தாந்திரீகம் இது.